ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் guys. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரேட்டிவ் அப்படின்னா என்னது? ஜென்ரேட்டிவ் அப்படின்னா என்ன? ஜென்ரேட்டர் வந்து என்ன பண்ணும்? கம்பெனிலலாம் வச்சிருக்காங்களே ஜென்ரேட்டர் என்ன பண்ணும்? எக்ஸ்டர்னல் பவர் கொடுக்கும். எக்ஸ்டர்னல் பவர் கொடுக்கும். அது எப்படி நீங்க ஜென்ரேட் பண்ண வைப்பீங்க? எக்ஸ்டர்னல் பவரை எப்படி ஜென்ரேட் பண்ண வைப்பீங்க? ஏதாவது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜில இருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? அப்போ நீங்க கொடுக்கறது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா கொடுக்குறீங்க, பட் அது என்னவா கன்வெர்ட் ஆகுது? எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதாவது ஜென்ரேட்டர் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாத்துறதா வந்து என்னது? ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஜென்ரேட்டிவும் பாருங்க. ஸோ இது ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஒரு ஏஐ வந்து எப்படி ஜென்ரேட் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு நீங்க எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணீங்களா? எஸ். ChatGPTல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதா? இது ஒரு ஐ திங்க் 1 year பேக் நினைக்கிறேன், 1 year or 6 months பேக் நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே ஜெமினி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது பார்த்தீங்களா? ஃபுல்லாகவே இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது பார்த்தீங்களா? எஸ், அது வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்லாமே ஜென்ரேட்டிவ் ஏஐ தான். ஸோ இப்போ வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ண தெரியுறவங்க தான் மோஸ்ட்லி ஒர்க். ஓகேவா? ஸோ பாருங்க, ஜென்ரேட்டிவ் ஏஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல ஒன் ஆஃப் தி பிரான்ச் தான். அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ண வைக்கிறது. ஸோ இது வந்து மெயினாக எதில் ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ கண்டென்ட், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ChatGPT டெக்ஸ்ட்டாக இருக்கும், ஜெமினி வந்து இமேஜ் கிரியேட் பண்ணும், அந்த மாதிரி ஆடியோ கிரியேட் பண்ணுறதுக்குலாம் இருக்குது. இந்த யூடியூப்லலாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ பழைய நம்ம 90s ஸ்டோரி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கிராமத்து ஸ்டோரியெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, வீடியோ ஆல்ரெடி அதை வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவன் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருப்பாங்க, பட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். பார்த்துருக்கீங்களா? ஆடியோ, வீடியோ, கோடு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ண இப்போ வந்தாச்சு ஏஐ. புரியுதா? ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டேட்டா, ஸோ ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸை வச்சு மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் மாடல்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் டீப் லேர்னிங் அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ ஒரு இமேஜை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக? இமேஜ், வீடியோ, அந்த மாதிரி இதெல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இமேஜ் மட்டுமா கிடையாது, டெக்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க, டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இது வந்து கிளாசிஃபை ஆர் ப்ரிடிக்ட் வந்து பண்ணாது. இது வந்து என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஜென்ரேட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ChatGPT, இமேஜுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா DALL-E, Midjourney, இந்த மாதிரி நிறையா இருக்குது கைஸ். நம்ம ஜெமினி கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா 11 லேப்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஆடியோ வந்து ஜென்ரேட் பண்ணும். சரியா? அண்ட் அனதர் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஜென்ரேஷன். இது வந்து சோரா, ரன்வே எம்எல் அப்படின்னு இருக்கு. இன்னும் நிறையா இருக்குது. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். அண்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா GitHub Copilot அண்ட் ChatGPT, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் இப்போ எல்லாரும் VS கோட்லேயுமே இந்த GitHub Copilot இருக்கும், பார்த்துருக்கீங்களா? VS கோடில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. சரியா? இப்போது ஜென்ரேட்டிவ் ஏஐக்கும் ட்ரெடிஷ்னல் ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிற லேர்ன் பண்ண பேட்டர்ன்லேருந்து கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது. ஆனால் வந்து ட்ரெடிஷ்னல் ஏஐ வந்து என்ன பண்ணும், நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்தது மிஷின் லேர்னிங்லாம் என்ன பண்ணும், ப்ரிடிக்ஷன் அண்ட் கிளாசிஃபை வந்து பண்ணும். ஓகேவா? ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸை வச்சு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும், நியூமரிக்கல் வேல்யூஸாக இருக்கும், இல்லைன்னா கேட்டகரிக்கல்ஸாக இருக்கும், இது லேபிள்ஸாக இருக்கும். பட் ஜென்ரேட்டிவ் ஏஐயோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோ, கோடு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். இதில் என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நம்ம அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணலாம் ட்ரெடிஷ்னல் ஏஐயில். ஜெனரேட்டிவ் ஏஐல என்ன யூஸ் பண்ணுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நேற்று நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் சொல்லியிருப்பேன். GPT வந்து என்கோடராக இருப்பாங்க, இவங்க வந்து என்ன கூட டீகோடராக இருப்பாங்க, பர்ட். ஸோ இவங்க வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அதே மாதிரி GANs அண்ட் டெஃபியூஷன் மாடல்ஸுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது எல்லாமே ஜென்ரேட் பர்பஸ்க்காக தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டெஃபியூஷன் மாடலுமே அதுக்கு தான். அண்ட் இதோட ஃப்ளோ உங்களுக்கு தெரியும், ஒரு இன்புட்டே இருக்கும், அதை லேர்ன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணும். இதுவும் நீங்கள் கொடுக்குற இன்புட்டை லேர்ன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் எனக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வேணும்னு நீங்கள் இன்புட் கேட்டிங்க அப்படின்னா அதை லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணும்.
ஸோ யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் டிடெக்ஷன், ஃப்ராட் டிடெக்ஷன், இந்த மாதிரி ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி ரைட்டிங்கு, இமேஜ் ஜென்ரேஷன் அண்ட் மியூசிக் ஜென்ரேஷன், ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அண்ட் லேர்னிங் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டிவ், அதாவது லேர்ன்ஸ் பிட்வீன் பவுண்டரிஸ் அண்ட் கேட்டகரிஸ், இதுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கும், லேர்ன் பண்ணிக்கும். அண்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ட்ரெயின்டு டேட்டா செட்டில் இருந்து வந்து என்ன பண்ணிக்கும், லேர்ன் பண்ணிக்கும். நீங்கள் வந்து அதுக்கிட்ட கேட்குறீங்க, ChatGPT கேட்கலாம், எனக்கு வந்து ஒரு டாக் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், இமேஜ் வந்து என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது வந்து ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை வச்சு தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சரியா, ஓகேவா? தென் மாடலிட்டிஸ்னா அந்த மாதிரி தனித்தனி மாடல்ஸ் இருக்கும். ஓகேவா, மல்டிபிள் மாடல்ஸ், சேம் நான் சொன்னதே தான், டெக்ஸ்ட் இமேஜ் ஒன்று ஒரு இது ஜென்ரேட் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஓகேவா? தென் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், எல்எல்எம் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ChatGPT எடுத்துக்கோங்களேன், ChatGPT ஃபுல்லாகவே எதுக்கு தான் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் டேட்டா வச்சு தான் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ChatGPTயில் என்ன எல்எல்எம் மாடல் இருக்குது அப்படின்னா ஜிபிடி அப்படின்ற, நீங்கள் பார்த்துருக்கீங்களா ChatGPTக்குள்ள GPT-4 ஆம்னி மினி சம்திங் ஏதாவது ஷோ ஆகும் பார்த்துருக்கீங்களா, உங்க மாடல் நேம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னைக்கு ChatGPT யூஸ் பண்ண போதும் பாருங்க. சரியா, ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி எல்எல்எம் மாடல். ஸோ இது வந்து ஒரு டீப் லேர்னிங் மாடல் தான், ட்ரெயின்ட் வந்து வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, வேஸ்ட்னா எக்கச்சக்கமான பெரிய அளவான டேட்டாஸை வந்து என்ன பண்ணுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தென் வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுது. அதாவது உங்கள் ChatGPT எல்லா கண்டென்ட்டையுமே லேர்ன் பண்ணிருச்சு. புரியுதா? உங்களுக்கு டேட்டாவை எங்கேருந்து எடுத்துகிட்டு வருதுன்னு நீங்கள் இப்போ நம்மளுக்கு ஏதாவது முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னா விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணுவோம். பட் ChatGPT வந்து எல்லாத்துலேயும் இருந்து எடுத்துகிட்டு வரும், டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எடுத்துகிட்டு வரும், விக்கிபீடியாவில் இருந்து எடுத்துகிட்டு வரும், டுட்டோரியல் இருந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ எல்லாமே வந்து எடுத்துகிட்டு அவங்க ப்ராப்பராக வந்து அதுவே நோட்ஸ் வந்து என்ன பண்ணிடும், எடுத்து கொடுத்துரும். சரியா, ஸோ அதே மாதிரி தான் லைக் ஹியூமன் நேச்சுரல் லாங்குவேஜ் மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிடி, இது ஓப்பன் ஏஐன்ற ஆர்கனைசேஷன் வந்து கண்டுபிடிச்சு, ஸோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து மெயினாக வந்து கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ரீசனிங், இந்த மாதிரி இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து லாமா, இது வந்து மாடல் நேம் லாமா. ஸோ மெட்டா ஃபேஸ்புக் கம்பெனி, அண்ட் இதில் வந்து வெர்ஷன் வந்து இது யூஸ் பண்ண லைட் வெயிட்டடாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பால்மு அண்ட் கூகுள் கம்பெனி வந்து ஜெமினி அப்படின்ற ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிலிங்குவல், அதாவது எல்லா லாங்குவேஜுமே வந்து உங்களுக்கு வரும். இப்போது ChatGPT எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் தமிழில் பேசினாலும் அது தமிழில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், இங்கிலீஷில் பேசினாலும் இங்கிலீஷ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், ஹிந்தி ஆர் தெலுங்கு ஆர் கன்னடம் ஆர் எந்த லாங்குவேஜில் பேசினாலும் அதுதான் மல்டிலிங்குவல். ஸோ எல்லா இதுக்குமே வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, சப்போர்ட் ஆகுது. புரியுதா? அண்ட் இன்னொன்று வந்து கிளாடு. ஸோ கிளாடு யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ இதுவும் அண்ட் சேஃபர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் கேட்டிங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு என்டையர் ப்ராஜெக்ட் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் கொடுக்குற ப்ராம்ப்டில் தான் இருக்குது, நீங்கள் எப்படி டைப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நம்ம சொல்லலாம் ப்ராம்ப்ட்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே மேனேஜராக இருக்கீங்க. சரியா, உங்கள் கீழே வந்து ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. சரியா, அப்போ நீங்கள் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தானே அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ என்னன்ட்டு ப்ராப்பராக கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சொல்லுவீங்க. சேம் அதே மாதிரி தான் ஒரு ப்ராம்ப்ட் உங்களுக்கு என்ன நீடடோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கிட்ட கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு கோடிங்கில் எரர் வருது, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி கோடிங்கில் வந்து எரர் வருது, இதை வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுறது, நீங்கள் இங்கிலீஷில் கேட்டாலும் சரி, தங்கிலீஷில் கேட்டாலும் சரி, தமிழில் கேட்டாலும் சரி, ஜென்ரேட் பண்ணி தருதா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணி தரும். சரியா, அதே மாதிரி ஜெமினியும் யூஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று இதுவும் மல்டி மாடல்லாம் என்ன எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகுது, டெக்ஸ்ட், வீடியோ, ஆடியோ எல்லாமே ஜென்ரேட் ஆகுது. ஸோ ChatGPTயுமே ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தது, அண்ட் இமேஜ் வந்து லிமிட்டடாக இருந்தது. இப்போ இமேஜ் ஓரளவு லிமிட் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஜென்ரேட் பண்ண முடியுது. மேபி இன்னும் அப்கிரேட் பண்ணலாம் ChatGPTயும். இப்போ வாட்ஸ்அப்லேயும் மெட்டா ஏஐ வந்துருச்சுல்ல, யாரெல்லாம் மெட்டா ஏஐ யூஸ் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில்? ஸோ ஃபியூ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வாட்ஸ்அப்லேயே ஏஐ வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? புரிஞ்சா? ஓகே, எல்எல்எம் மாடல்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஆனா இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு, நாட் ஓன்லி இவ்வளவுதானா, கிடையாது, இன்னும் நிறைய வச்சிருக்காங்க எல்லா மாடல்ஸ். சரியா, அப்புறம்
இது தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீ ட்ரைனிங்க்கும் ஃபைன் டியூனிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க சரியா. இப்போ ப்ரீ ட்ரைனிங் அப்படின்னா ஸோ ஜென்ரல் நாலேஜ் ஓகேவா. ஸோ ஒரு மேசிவ் கார்பஸ், அதாவது ஒரு புக்கு, வெப்சைட், இதுல இருந்து எல்லாமே ட்ரெயின் ஆகுறது ப்ரீ ட்ரைனிங் ஓகேவா. இப்போ நீங்க வந்து ஒரு மேக்ஸ் டீச்சரா ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன ஆவீங்க, ஃபர்ஸ்ட் முன்னாடியே ட்ரெயின் ஆவீங்களா? மேக்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணுவீங்களா? புக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணுவீங்களா? ஸோ ஃபைன் டியூனிங்னா என்னன்னா அந்த டொமைனுக்கான நாலேஜ் ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போயிட்டு சிவில் இன்ஜினியர் பற்றி கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி டாக்டரோடத வந்து சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர்கிட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க எதில் ஃபைன் டியூன் ஆகிருப்பாங்க? அவங்களோட டொமைன்ஸ் ஆர் டாஸ்க்ல வந்து என்ன ஆயிருப்பாங்க? டியூன் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலி நான் இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாடலையுமே எல்எல்எம் மாடலையுமே அப்படிதான் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ எல்எல்எம் வந்து ஜென்ரல் நாலேஜஸ் வந்து எல்லாமே லேர்ன் பண்ணியிருந்தது அப்படின்னா அது வந்து ப்ரீ ட்ரைனிங். பர்டிகுலர் டாஸ்க்கு மட்டும் அது வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து என்னது, ஃபைன் டியூனிங். புரியுதா? இஸ் தென் இப்போ சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா டோக்கனைசேஷன் அண்ட் எம்பர்டிங், இது ரெப்பீட்டடா நீங்க பாக்குறதா என்எல்பி கான்செப்ட்ஸ்ல உள்ளதுதான். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி டோக்கன்ஸா வந்து கன்வெர்ட் பண்றாங்க, வேர்ட்ஸ் அண்ட் ஸ்டாப் வேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அது எப்படின்ட்டு நம்ம ஒன்று பார்க்கலாம். நான் இங்கே வந்து ஒரு GPT-2, இது வந்து ஒரு எல்எல்எம் மாடல் கைஸ். இது வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் சரியா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வந்து என்ன பண்ணிக்கோங்க, GPT-2 டோக்கனைசர் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரம் ப்ரீ ட்ரெயின்ட் அப்படின்ட்டு ஆக்சுவலி இந்த மாடல் நேம் இருக்கு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து டோக்கனைசர்னு எடுத்துட்டேன். ஸோ டோக்கனைசரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோக்கனைஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஓகேவா. அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன சென்டென்ஸ் வேணுமோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டோக்கனைஸ் பண்ணிடும். ஏன்னா அந்த GPT-2 மாடல் வந்து அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. புரியுதா? எஸ் புரிஞ்சா? இது நீங்க எல்லாருமே கொடுத்துருவீங்களா? சிங்கிள் லைன் ஆஃப் ஒரு 4 கோடிங் லைன் தான். ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து நீங்க எந்த டெக்ஸ்ட் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இது வந்து இதுக்காக தான் பர்டிகுலரா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா. அதனால இப்படிதான் இது வந்து என்ன ஆகும், ட்ரெயின் ஆகும். புரியுதா? தென் இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்ல ஒரு சிலது வரும். இப்போ எம்பர்டிங்னா என்னது, அதாவது மேப் பண்ணிடும். ஒரு ஹை டைமென்ஷன் வெக்டாரை வந்து டோக்கன் பண்ணி அதை வந்து என்ன பண்ணும், மேப் பண்ணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க டைமென்ஷன் 768. ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கேப்சர் சிமான்டிக் மீனிங், அதாவது கிங்கு, மேனு, தென் உமன், குவீனு. ஸோ இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வார்த்தைகள் தானே, புரியுது. ஆனால் வந்து ஒரே ஜெண்டரை தான் வந்து இதெல்லாமே குறிக்குது ஓகேவா. தென் அட்டென்ஷன் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே அட்டென்ஷன். அட்டென்ஷன் அப்படின்னா எல்லாத்தையுமே கவனிக்கும் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலவெண்ட் வேர்டா என்னென்ன வெயிட்ஸ் வந்து என்ன பண்ணும், கவனிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த கேட் சாட் ஆன் த மேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு. அப்போ யாரை பார்த்துட்டு இவங்க மேட்டுன்னு சொல்கிறாங்க, எதை வச்சு இவங்க மேட்டுன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க? கேட்டை வச்சு சொல்றாங்களா, சாட்டை வச்சு சொல்றாங்களா? சாட்டை வச்சு சொல்றாங்க. ஏன்னா மேட் மேல தான் உட்கார முடியும். சாட் வச்சு. ஓகே ஓகே. த கேட் ஸ்விம்மிங் ஆன் த டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸ்விம்மிங் அப்படின்னாலே நீங்க சம்திங் ஏதாவது வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அது ரிலவெண்டா வந்து ஜென்ரேட் பண்ணும். மேட்ல ஸ்விம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ இதுல மெயினா அட்டென்ஷன் யாருக்கு கொடுப்பாங்க, வெயிட்டேஜ் வந்து யாருக்கு கொடுப்பாங்க, சாட்டுக்கு தான் கொடுப்பாங்க. புரியுதா? எஸ். தென் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் நீங்க பார்த்ததுதாங்க. ஒன்னு வந்து என்கோடர். எஸ், ஒன்று வந்து என்கோடர். ஸோ இது வந்து ரீட் பண்ணும் அண்ட் வந்து என்கோட் பண்ணும். ஸோ இது வந்து இன்புட் சீக்வன்சஸாக இருக்கும். அண்ட் டீகோடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ஷன், அதாவது அவுட்புட் சீக்வன்ஸாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரிடிக்ட் பண்ணும். அண்ட் என்கோடர் அண்ட் டீகோடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா T5 பாட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்று உங்களுக்கு பர்ட்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ஜிபிடினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் சரியா. இன்னுமே நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம் சரியா. இப்போ ஆட்டோ ரெக்ரெசிவ்க்கும் மாஸ்கிட் லாங்குவேஜ் மாடலிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு வந்து பாருங்க. ஆட்டோ ரெக்ரெசிவ் அப்படின்னா வந்து ஒரு டோக்கன்ஸை ப்ரிடிக்ட் பண்றது, அதாவது லெஃப்ட் டு ரைட். சாம்பிள் எக்ஸாம்பிள் அவங்க ஜிபிடி மாடல் வந்து ஆட்டோ ரெக்ரெசிவ். மாஸ்கிட் லாங்குவேஜ் மாடலிங் அப்படின்னா மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறது. புரியுதா? ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி மறைஞ்சிருக்கிறத வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு கண்டுபிடிக்கும். எக்ஸாம்பிள் இதுக்கு ஜிபிடி இல்லாம இதுக்கு வந்து பேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யூனி டைரக்ஷன், இது பை டைரக்ஷன். இதோட வேலை டெக்ஸ்ட்டை மட்டும் ஜென்ரேட் பண்றது. இதோட வேலை மாஸ்க்டு வேல்யூவை வந்து ப்ரிடிக்ட் பண்றது. இப்போ மாஸ்க்னா என்ன அர்த்தம், மாஸ்க்னா மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹைட் பண்றது தான் மாஸ்க்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹைட் பண்ண டோக்கனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க சரியா. த கேட் டேஷ் ஆன் த மேட் அப்படின்னா
அது என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுதான் மாஸ்க்டு டோக்கன் ப்ரெடிக்ஷன். சரியா? இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். நான் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இஸ் அப்படின்னு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ எனக்கு சாட் ஜிபிடி மாதிரி இது ஜென்ரேட் பண்ணியிருக்கு பாருங்க. இஸ் a நியூ ஃபீல்டு வேர் சம்திங் வந்து அது ரிலவெண்ட்டாக ஜென்ரேட் பண்ணியிருக்கு. நான் இதுக்கு ட்ரெயின்ட் எல்எல்எம் மாடல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்ட்டு வந்து நான் சொல்கிறேன். இதுக்கு ஜிபிடி தான் யூஸ் பண்ணுறேன். சரியா? ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இம்போர்ட் ஜிபிடி டு எல்எம் மாடல் ஹெட்டை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் ஜிபிடி டு டோக்கனைசரை இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் டார்ச் உங்களுக்கு டார்ச்சில் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஜிபிடி டோக்கனைசர்லேயும் ஹெட் மாடல்லையும் எல்எம் மாடல்லையும் டோக்கனைசர்லையும் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஜிபிடி ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண மாடல் வந்து யூஸ் பண்ணுறீங்க. சரியா? இப்போ இது உங்களோட இன்புட் டெக்ஸ்ட். கைஸ் இதை நீங்கள் ப்ரீவியஸாகவே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டோக்கனைஸ் ஃபங்க்ஷனில் அவங்க டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன், ரிட்டர்ன் வந்து என்னவா மாறும், டென்சாஸாக மாறும். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா எப்படி டென்சாஸாக மாறும்? ஞாபகம் இருக்கா, மறந்துருச்சா? எஸ், டென்சாஸ்னா எப்படி கைஸ், எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஐடி வரும். இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுமா? அதாவது இந்த மாதிரி ஐடிஸ் பார்த்துருக்கீங்களா? எஸ், இந்த மாதிரி ஐடிஸ் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி ஐடிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். ஸோ அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். வேணா நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் இன்புட்ஸ்ல எப்படி இருக்குன்னு. வந்திருக்கா? எஸ். ஸோ இதுதான் என்னது, டென்சாஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பைடார்ச் வந்து என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? தென் நல்லா கவனிங்க. நீங்க இது ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். சரியா? அண்ட் மாடல் ஜென்ரேட்ல வந்து உங்களோட இன்புட்ஸ் கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸாக கொடுக்குறீங்க. ஸோ இது எல்லாமே கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் மாதிரி தானே இருக்கு. ஸோ அதனால டபுள் ஸ்டார் வந்து கொடுக்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் லென்த் உங்களுக்கு இன்புட், உங்களுக்கு அவுட்புட்டோட மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க 100. சீக்வன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை லைன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் டோக்கன் ஐடி. பேட் டோக்கன் ஐடிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் டோக்கன் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது முழுமையாக அடைஞ்சிருக்கா அந்த சென்டென்ஸு? இல்ல. ஸோ இதை வந்து எண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் a minute. இப்போ ஆக்சுவலி அதுல என்ன இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இஸ்ன்னு இருக்கா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலி இது எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். ஓகேவா? எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் வேணா அப்படி எழுதிக்கோங்க, எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அப்படின்னா இதுக்குமே டோக்கன் ஐடி இருக்கு கைஸ். இப்போ இதுக்கு டோக்கன் ஐடி கொடுத்துட்டேன், சம்திங் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கும் நான் டோக்கன் ஐடி கொடுத்துருக்கேன் 11. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆக்சுவலி எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸுக்குமே வந்து என்ன இருக்கு, டோக்கன் ஐடி இருக்கு. புரியுதா? ஓகேவா? தென் ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ பேட் டோக்கன் ஐடி, அதாவது அந்த பேடிங்க்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் டோக்கன் ஐடி கொடுத்துருக்காங்க. டூ சாம்பிள் ட்ரூ அப்படின்னா உங்கள் அவுட்புட் வந்து ரேண்டம்னஸாக இருக்கிறதுக்காக வந்து ட்ரூ கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் கீவேர்டு, டாப் 50 கீவேர்டு தான் இதை வந்து எடுக்கும். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, ஸ்கூல்ஸோ காலேஜஸோ எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, கீவேர்டுக்கு தானே மார்க் கொடுப்பாங்க. இப்போ நீங்களே வந்து என்கிட்ட மார்க் இன்டர்வியூ வந்து எடுக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்க வந்து ஆன்சர் சொல்ல போகும்போது கீவேர்டுக்கு தானே நான் கரெக்டா இல்லையேன்னு சொல்ல முடியும். நீங்க கீவேர்டு சொல்லலைன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் கரெக்ட்னு சொல்லுவேனா? எஸ், இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் இருந்தா தான் அந்த ஆன்சர் கரெக்ட்டா. ஆமா. ஸோ இது வந்து டாப் 50 கீவேர்ட்ஸை எடுத்துக்கும். அண்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 95% ரிலவெண்ட்டாக. இப்போ சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் எல்லாருமே வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு உங்கள் சாட் ஜிபிடியில் கொடுக்குறீங்க. எல்லாருக்குமே வந்து சென்டம் ரேண்டமாக தான் வந்திருக்கும். ஆனால் வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ட் கீவேர்டு இருக்குமா? கம்பல்சரி இருக்கும். புரியுதா? அதே மாதிரி டாப் 95% உள்ளது. அண்ட் பர்சன்டேஜ் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி கண்ட்ரோல் பண்ணுறது. 1னா நார்மலாக இருக்கும், லெஸ் தென் 1 அப்படின்னா கொஞ்சம் சேஃபர். ஓகேவா? இதுவே கிரேட்டர் தானே இருந்ததுன்னா ரொம்ப கிரியேட்டிவிட்டியாக வரும். உங்களுக்கு வர அவுட்புட் வந்து எப்படி வரும், ரொம்ப கிரியேட்டிவிட்டியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அவுட்புட்ஸ்குள்ளேயே என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்க்க முடியும் உங்களால். அவுட்புட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னவா இருக்கும், டென்சாஸாக வந்து என்ன ஆயிருக்கும், ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்திருக்கா,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் டிவைஸ் அப்படின்னு இருக்கா. இது வந்து இப்போ வந்து இது இப்படியே தான் இருக்கு, நம்பர்ஸாக தான் இருக்கு. அதை வந்து நீங்கள் என்னவா மாற்றணும், நீங்கள் சென்டென்ஸாக மாற்றணும். அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டீகோட் பண்ணுறீங்க. ஓகேவா, டீகோடு. அவுட்புட்டில் யாரை மட்டும் எடுத்துக்கிறீங்க, அவுட்புட்டில் யாரை மட்டும் எடுத்துக்கிறீங்க, 0th இண்டெக்ஸை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதனால தான் நம்ம வந்து அங்கே 0ன்னு கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். செக் பண்ணி பாருங்களேன், இவங்கள மட்டும்தான் எடுத்துறீங்க. இவங்க தான் யார், உங்கள் அவுட்புட்டு. சரியா, ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் ஸ்பெஷல் டோக்கன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கே ஸ்கிப் பண்ணிடுறோம். அண்ட் ரிமைனிங் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்காக்கா யாருக்காவது? ஸ்பெஷல் டோக்கன்னா கம்மா அந்த மாதிரியா? ஸ்பெஷல் டோக்கன்ஸ் புதுசாக இருக்கிற அடிஷ்னலாக இருக்கிறது எல்லாமே லைக் எப்படி சொல்கிறது, புதுசாக டோக்கன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் சில இதெல்லாமே ஸ்கிப் பண்ணிடும் ஸ்பெஷல் டோக்கன்ஸ். கமா இது கொஸ்டின் மார்க்கு அண்ட் டாலர் சைன் இந்த மாதிரி இதெல்லாமே. ஓகே ஓகே ஓகேவா, புரியுதா. கமா ஃபுல் ஸ்டாப்னா கண்டிப்பா ஒரு பேராகிராஃப்ல வரும்ல. இந்த அட்டு சைனு ஹேஷ் இந்த மாதிரி ஸ்பெஷல் டோக்கன்ஸ் எல்லாமே அதை வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஓகே, புரியுதா. தென் இப்போ நீங்க இதை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் guys. இந்த இதுல வந்து பாருங்க, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஜிபிடி டோக்கனைசர் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜிபிடி டோக்கனைசர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ ட்ரெயின்டு GPT-2 வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் LLM கொடுத்துருக்கேன். ஸோ ஜெனரேட்டிவ் AI இஸ் அமேசிங். இது எப்படி டோக்கன் ஐடி கொடுக்குறாங்கன்னு வந்து பாருங்களேன். ஸோ இது வந்து டோக்கன் வந்து நான் டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ என்னவா கன்வெர்ட் ஆகுது, டோக்கன் ஐடி டு டோக்கன்ஸ் டு ஐடிஸாக வந்து என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. டோக்கன்ஸாக வந்து என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. சரியா. அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் இருக்க TI அப்படின்றது ஜிப்பு அப்படின்னா இதில் நீங்கள் எத்தனை இதை ஜிப் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 எலமெண்ட் இருக்குது, டோக்கன்ஸும் ஐடிஸும் இருக்குது இந்த பேராமீட்டருக்குள்ள. அப்போ டோக்கனை Tன்னு எடுத்துக்கோங்க, ஐடிஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கோங்க, ஐன்னு எடுத்துக்கோங்க. அப்போ டோக்கன்ஸ் எல்லாம் இங்கே பிரிண்ட் ஆகும், ஐயெல்லாம் இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். 35 அப்படின்றது வந்து நீங்கள் இங்கே எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த ஆரோ மார்க் வந்து மூவ் ஆகும். இப்போ 35க்கு பதிலாக நான் வந்து 15 கொடுக்குறேன் அப்படின்னா ஆரோ மார்க் மூவ் ஆகும். பாருங்க டிஃபரன்ஸ் தெரியுதா, இங்க மூவ் ஆயிருக்கு தெரியுதா. ஆரோ மார்க் மூவ் ஆயிருக்கு தெரியுதா. அதுதான் அதோட ரேஞ்ச். சரியா. அண்ட் இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ வந்து வேணா இதுல வேணா இது கொடுக்கலாமே. இப்போ எப்படி இது டோக்கன் ஆச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல, எப்படி டோக்கனைஸ் பண்றாங்கன்னு பாருங்க. நான் உங்ககிட்ட இத்தனை நாள் நான் வந்து எழுதி காமிச்சிருப்பேன். ஸோ பட் வந்து இதுல வந்து டிஃப்ரெண்டா டோக்கன் பண்ணியிருப்பாங்க GPT மாடல்ல. இப்போ நான் இதுக்கு பதிலாக நான் அதை யூஸ் பண்றேன், பாருங்களேன். டோக்கன் பண்ணியிருக்கிறது தெரியுதா. ஆர்ட் தனியா ஒரு இதாகவும், ஸ்பெஷியல் தனியாகவும், இன்டெலிஜென்ஸ் தனியாகவும், GIS தனியாகவும் அப்படின்னு டோக்கன் பண்ணியிருக்கானா. இந்த நம்பர்ஸ் தான் நீங்க டோக்கன் சொல்றீங்களா? நம்பர்ஸ் தான் டோக்கன் ஐடி. ஓகே. இப்போ கம்பெனில எம்ப்ளாயி ஐடி இருக்கும்ல, இப்போ இந்த ஐடினா இந்த எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு வேர்டுக்குமே இப்படிதான் டோக்கன் கொடுக்கணும்னு இருக்கு ரூல். ஓகே, ஓகேவா. இதுல Tங்கிறது ஒன் டேப் ஸ்பேஸா? Tன்றது டோக்கன்ஸை வந்து நீங்க Tன்னு எடுத்திருக்கீங்க guys. அந்த டோக்கன்ஸ் வரும். என்னென்ன டோக்கனைசேஷன் சொன்னல, வேர்ட் டோக்கனைசேஷன், அதுதான் இது. இது வந்து GPT-2 வந்து இப்படிதான் guys டோக்கனைஸ் பண்ணும். ஒரு மாடல் ஒரு மாதிரி டோக்கனைஸ் பண்ணி இது இப்படிதான் டோக்கனைஸ் பண்ணும். ஓகே, புரிஞ்சுதா. ஓகே. தென் அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐயோட ஆர்கிடெக்சர் நீங்க ப்ரீவியஸ் கிளாஸே பார்த்துருப்பீங்க. டிரான்ஸ்ஃபார்மர் தான். இங்க எத்தனை பேருக்கு வந்து ஜிபிடியோட ஃபுல் ஃபார்ம் தெரியும்னு தெரியல. சாட் ஜிபிடின்னு சொல்றீங்களே, அதோட ஃபுல் பேர் வந்து இன்னைக்கு தான் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்க, ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம எத்தனை நாள் பேரே தெரியாம யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வேணா தெரியும், கரெக்டா. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரீ ட்ரெயின்டு
சொல்றாங்க. சரியா, நல்லா லிசன் பண்ணுங்க. மாடல் ஆர்கிடெக்சர் இன் ஜென்ஏஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிபிடி, அதாவது டீகோடர் மட்டும். அதாவது ரைட் சைடு ஒரு இமேஜ் இருந்ததா டிரான்ஸ்ஃபார்மர்ல, லெஃப்ட் ரைட் இருந்தது, ரைட் சைடு இருந்ததா, அந்த இமேஜ் தான் ஜிபிடி. ஸோ ஜிபிடி என்ன பண்ணும், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு மட்டும் தான் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். சரியா, ஸோ இங்கே வந்து ஆர்கிடெக்சர் டீகோடர் ஒன்லி தான். இது வந்து என்ன சொல்றாங்க, ஆட்டோ ரெக்ரெசிவ். சாட் ஜிபிடி லெஃப்ட் ரைட் தானே கைஸ் ப்ரெடிக்ட் பண்ணுது டோக்கன்ஸை. எஸ், டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் சம்மரைசேஷனுக்கும் டிரான்ஸ்லேஷன்ஸுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், ப்ரெடிக்ட் பண்ணி என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். இதுவே பேர்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் கிளாஸ், பைடைரக்ஷனல் என்கோடர் ரெப்ரசன்ட் ஃப்ரம் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும், ட்ரெயின்டு வித் மாஸ்பிள் லாங்குவேஜ். அதாவது இதை சில சென்டென்ஸை ஹைட் பண்ணி இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், லேர்ன் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி லேர்ன் பண்ணும், போத் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் வந்து லேர்ன் பண்ணும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு இது வந்து மெயினாக கிளாசிஃபிகேஷன், இந்த நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன், கொஸ்டின் ஆன்சரிங், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. சரியா, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐஸ் அப்படின்னா இதில் ஏதாவது வேர்ட் வந்து ஹைட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். ஓகேவா, இன்னொன்று ரோபோட்டான்னு ஒன்று இருக்குது, ரோபஸ்ட்லி ஆப்டிமைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லாங்கராக வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க நிறைய டேட்டாஸ் கொடுத்து. பட் இது வந்து என்ன பண்ணுமாமா, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ப்ரிடிக்ஷனை ரிமூவ் பண்ணுமா, அடுத்த சென்டென்ஸை ப்ரிடிக்ட் பண்ணாதாமா. புரியுதா, த கேட் டேஷ் ஆன் த மேட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா த கேட் சாட் ஆன் த மேட் மட்டும் தான் உங்களுக்கு அவுட்புட் வருமாமா. அந்த கேட்டை பற்றி உங்களுக்கு கதையே வராது. புரியுதா, நெக்ஸ்ட் சென்டென்ஸை ப்ரிடிக்ட் பண்ணாது. புரியுதா, ஓகே. தென் T5 பாட் வந்து ரெண்டுமே மிக்ஸ்டு. அதாவது T5னா டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஸ்டின் ஆன்சரிங், டிரான்ஸ்லேஷன், அந்த மாதிரி இதெல்லாமே கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். அண்ட் பாட் அப்படின்னா பை டைரக்ஷனல் ஆட்டோ ரெக்ரெசிவ். ஆட்டோ ரெக்ரெசிவ்னா உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் டு ரைட், பை டைரக்ஷனா ரெண்டு பக்கமும் போயிட்டு வரும். இது வந்து ட்ரெயின்டு வித் நாய்ஸ் டேட்டா, அதாவது சென்டென்ஸ் சஃபிள் ஆகுறது, டோக்கன் டெலிஷன், இது எல்லாமே இது கூட வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ட்ரெயின் ஆகும். புரியுதா, எஸ். இதெல்லாம் தனித்தனி டிரான்ஸ்ஃபார்மர்ஸா? தனித்தனி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிடையாது, இதெல்லாமே தனித்தனி மாடல்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இருக்கு மாடல்ஸா? டிரான்ஸ்ஃபார்மர்ல ரெண்டு மாடல் தானே இருக்கு, T5ம் பாட்டும் தானே இருக்கு. இதுவும் வேற டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே ஓகே. பட் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்ன, ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாத்துறது. ஸோ இதே மாதிரி நீங்க என்கோடர் மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்க. நம்ம நேற்று என்கோடர் டீகோடர் தானே பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ். இப்போ இந்த இதுல போத் என்கோடர் அண்ட் டீகோடருக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்கான், ரெண்டுமே அட் அ டைம் பண்ணணும் அப்படின்னா T5 பாட்டு தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். புரியுதா, ஓகே. தென் டெஃப்யூஷன் மாடல் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ரிவர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுங்களேன் சாட் ஜிபிடியில், ஏ கேட் வியரிங் ஏ ஹேட் அப்படின்னு கொடுத்தீங்க, எனக்கு ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுனா உங்களுக்கு அதே மாதிரி இமேஜ் வந்து என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணும். டெஃப்யூஷன் மாடல், டெஃப்யூஷன் ஸ்டேபிள் டெஃப்யூஷன்லேயே உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணுறது என்னன்னு பார்க்கலாம். சரியா, தென் VAEs GANs அப்படின்னா என்னன்னு பாருங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர். இது வந்து ஜென்ரேட்டிவ் அட்வர்சரல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்கோடர் அண்ட் டீகோடர் வந்து பண்ணும். ஓகேவா, அண்ட் இது வந்து ஜென்ரேட்டிவ் அண்ட் டிஸ்கிரிமினேட்டர்னா நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க. ஜென்ரேட்டிவ்னா மாடல் ஜென்ரேட் பண்ணுறது, டிஸ்கிரிமினேட்டர்னா என்ன பண்ணுறது, ப்ரிடிக்ஷன், கிளாசிஃபிகேஷன், இதெல்லாமே டிஸ்கிரிமினேட்டர்லாம் வரும். ஸோ இதை வந்து இந்த லாஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க ட்ரைனிங்கு. அண்ட் இங்கே வந்து ஃபுல் டிஸ்கிரிமினேட்டரை வச்சு என்ன பண்ணுறாங்க, ட்ரை பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஜென்ரேட் பண்ணுறாங்க. புரியுதா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு லயன் வந்து ரெக்கை வச்சிருக்கிற மாதிரி வேணும், விங்ஸ் வச்சிருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுதா? ஆமாவா இல்லையா கைஸ்? ட்ரைஸ் டு ஜென்ரேட் ஃபுல், அதாவது ஏமாத்துற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிளாசிஃபை பண்ணுது. புரியுதா, இப்போ இருக்கிறது நான் மட்டும் தான் இருக்கேன். ஸோ நான் வந்து தாஜ்மஹால் போன மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிளேசஸ் போயிட்டு வந்த மாதிரி நம்மளால எடிட் பண்ண முடியுமா, முடியாதான்? கேனால பண்ண முடியும், ஹை குவாலிட்டியாக ரியலிஸ்டிக்காக பண்ண முடியும். பட் இது கொஞ்சம் லோவர் அண்ட் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட், ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ இதுக்கு நிறைய யூஸ் கேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதா, அண்ட் இதுக்கும் ஜஸ்ட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்.
சரியா? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஷாட், 1 ஷாட், ஃபியூ ஷாட் அப்படின்னு இருக்கு. 0 ஷாட் ப்ராம்ப்டிங் அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்க மாட்டீங்க. எனக்கு ஐ எம் ஹாப்பி இதை மட்டும் எனக்கு டிரான்ஸ்லேட் ஃப்ரெஞ்சாக மாற்று அப்படின்னு மட்டும் கொடுப்பீங்க. 1 ஷாட்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க, எனக்கு இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுப்பீங்க. ஃபியூ ஷாட்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பீங்க. ஆக்சுவலி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ட்டு இருக்கு கைஸ். ஆக்சுவலி ஒரு ரோலே இருக்கு, ஜெனரேட்டிவ் ஏஐ இன்ஜினியர், ப்ராம்ப்ட் இன்ஜினியர், ஏஐ இன்ஜினியர், எம்எல் இன்ஜினியர், டிஎல் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கு எக்கச்சக்கமா நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்டிங் எல்லாமே கொடுக்கறதா ப்ராம்ப்ட் இன்ஜினியரோட வேலை. சரியா? அதுல செயின் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்குறோம். தெர் ஆர் 5 ஆப்பிள்ஸ் இருக்கு, 2 வந்து சாப்பிட்டீங்க, மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒன்னொன்னா ஸ்டெப்பா சொல்லுமா செயின் ஆஃப் ப்ராம்ப்ட். மொத்தம் 5 ஆப்பிள் இருக்கு, அதுல 2 சாப்பிட்டீங்க, தென் 3 இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகுதா? எஸ். தென் ரோல் பேஸ்டு ப்ராம்ப்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஸோ பர்டிகுலர் ரோலுக்காக மட்டுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ப்ராம்ப்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ உங்க கூகுள் அசிஸ்டன்ட்லாம் போனோடனே குட் மார்னிங் சொல்லுமா, குட் மார்னிங் சொல், அதாவது அதை கிரீட் பண்ணிட்டு விஷ் பண்ணும். ஏன்னா அதோட ப்ராம்ப்டே அதுதான், அதோட ரோல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், கேட்கும். கரெக்டா? அண்ட் அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் டியூனிங். பர்டிகுலரா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு மட்டும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டியூன் பண்ணி வச்சிருப்பாங்க. சாட் ஜிபிடியா இருக்கட்டும், ஒன்னொன்னு ஒரு மாதிரி, சாட் ஜிபிடி, கிளாடு, ஜெமினை, ஸோ எல்லாமே ஒரு மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் டியூன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னா செலுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஒரு ப்ராம்ப்ட் வந்து எப்படியெல்லாம் செலுத்தலாம் அப்படின்னா, ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொலைட் அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, இக்னோர் பண்ணக்கூடாது. அந்த ஒரு கர்ஸ் வேர்ட், அதாவது தீமையான வேர்ட்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நீங்க எப்ப போனாலும் உங்களுக்கு கிரீட் பண்ணுது, எனக்கு நீ குட் மார்னிங் சொல்லாத, என் பேரை நீ இப்படிதான் கூப்பிடணும் அப்படின்ட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க மாத்தக்கூடாது. புரியுதா? ஸோ அதை தான் கொடுக்குறேன், இன்சர்ட் மலிஷியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். மலிஷியஸ் அப்படின்னா ஒரு தீமைன்னு சொல்லுவாங்க, தீங்கான பேடான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்க கொடுக்க கூடாது. அது வந்து என்ன ஆயிடும், ப்ராம்ப்ட் வந்து அது ஒரிஜினல் பிஹேவியரே மாத்திரும் அது. புரியுதா? தென் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க, அதை எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஒரு ப்ராம்ப்டை வந்து நீங்கள் கொடுக்க போகுது, நீங்கள் சாட் ஜிபிடியில் ப்ராம்ப்ட் கொடுக்க போகுது. இப்போ சாட் ஜிபிடிலாம் பாம் கண்டுபிடிக்கிறது, தென் வந்து இந்த பாய்சன் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே அதுக்கிட்ட கேட்கக்கூடாது. புரியுதா? அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எல்லாமே இது சொல்கிறாங்க, மலிஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படியெல்லாம் சானிடைஸ் பண்ணலாம்னா, கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் டோக்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு. சில பேரோட சாட் ஜிபிடி எல்லாம் வாடா மச்சான் அந்த மாதிரிலாம் சொல்லும். ஓகேவா? ஸோ நம்ம எதாவது பேசுறோம்னா சில டீசெண்டான இதெல்லாம் நம்ம நேம் வந்து சொல்லும். சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி டியூன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணும், பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது எல்லாமே நீங்கள் தான் வந்து சானிடைஸ் பண்ணணும். அண்ட் யூஸ் கார்ட் ரைல்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். அதாவது கண்டென்ட் ஃபில்டரிங், ரெஸ்ட்ரிக்ஷன், சேஃப்டி பாலிசிஸ், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் டு நாட் எக்ஸ்போஸ் த சிஸ்டம் ப்ராம்ப்ட், அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஹைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நீங்கள் வந்து பண்ணக்கூடாது உங்கள் ப்ராம்ப்டில். இப்போ எனக்கு வந்து சார்ஜ் வந்து பிளக் பண்ணு அப்படின்ட்டு வந்து எனக்கு என்ன ஆகும், இங்கே சார்ஜ் போடுங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு இங்கே ஷோ ஆகும். அதை வந்து நான் என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாமே நான் ஹைட் பண்ணக்கூடாது. புரியுதா? ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேக் ஆர்கிடெக்சர் கைஸ். சரியா? இதை வந்து ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன். ரேக் ஆர்கிடெக்சர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்க சாட் ஜிபிடி தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது, ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், பிடிஎஃப் மட்டுமா கிடையாது, டெக்ஸ்டாக இருக்கட்டும், சிஎஸ்வியாக இருக்கட்டும், உங்கள் பைத்தான் ஃபைலாகவே இருக்கட்டுமே, டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. அடுத்த ப்ராசஸ் அது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ணுறீங்க. அடுத்த ப்ராசஸ் என்ன நடக்கும்னா, டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், சங்க் பண்ணும். உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே வந்து என்ன பண்ணும், சங்க் பண்ணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு NLP கான்செப்ட் வந்துடும். சங்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெக்ஸ்ட் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணும், இது எம்பர்டிங் வெக்டார்ஸா வந்து என்ன பண்ணும், கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? எம்பர்டிங் வெக்டார்ஸ்னா பாத்தீங்களா, டைமென்ஷன் 768 இந்த மாதிரி டைமென்ஷன் பாத்தீங்களா, அந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் தான் என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகும். எதுல ஸ்டோர் ஆகும், உங்க வெக்டார் ஸ்டோர்ல, வெக்டார் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டோர் ஆகும். ஓகேவா?
இப்போ ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தான் யூசர், சரியா? நீங்க யூசர், நீங்க அதுக்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, வாட் இஸ் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க. அப்போ அது வந்து என்ன ஆகும், எம்பர்டிங் ஆகும். எம்பர்டிங் ஆகி வந்து என்ன ஆகும், சிமான்டிக் சர்ச் வந்து நடக்கும். அப்போ எங்க நடக்கும் அப்படின்னா வெக்டார் டேட்டா பேஸ்ல நடக்கும். புரியுதா? அப்போ இவங்க அப்லோட் பண்ண இதுல வந்து இந்த கொஸ்டின் வந்து இருக்கா, இதுக்கு ரிலவெண்டா ஆன்சர் இருக்கான்னு அப்படின்னு வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், சர்ச் பண்ணும். ஸோ அதை ரேங்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், எல்எல்எம் மாடல் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும், ஆன்சர் வந்து தரும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்தாச்சு. அதாவது நீங்க மார்க் இன்டர்வியூல ஆன்சர் சொல்றீங்கல்ல, ஸோ எம்எல் டீப் லேர்னிங் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் வந்து கொடுத்துட்டேன். நீங்க என்ன பண்றீங்க, பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்றீங்க. ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னது, அந்த ப்ராசஸ் நடக்குது. டெக்ஸ்ட்டை வந்து துண்டு துண்டா சங்க் பண்றாங்க, தென் அதை வந்து என்னவா கன்வெர்ட் பண்றாங்க, எம்பர்டிங்கை கன்வெர்ட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்றாங்க, வெக்டார் ஸ்டோர்ல ஸ்டோர் பண்றாங்க. முடிஞ்சு போச்சு, கண்டென்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த வேலை என்ன அப்படின்னா, நீங்க வந்து கொஸ்டின் கேட்குறீங்க, வாட் இஸ் லிஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்க, அண்ட் எக்ஸ்பிளைன் தேர் மெத்தட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த கொஸ்டின் வந்து என்ன ஆகுதுன்னா எம்பர்டிங் ஆகுது. ரெண்டு இது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குது. நீங்க எம்பர்டிங் பார்த்தீங்களா, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்களா, ஒர்க் பண்ணீங்களா இல்லையா? ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் ரெஸ்யூம் அப்லோட் பண்றது, சிமான்டிக் மீனிங் வந்து சர்ச் பண்ணிச்சுன்னா அதுல ஹையஸ்ட் ஸ்கோர் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், இங்க ரேங்க் பேஸ்டா வந்து உங்களுக்கு என்ன ஆகும், எல்எல்எம் மாடல் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகுமா? புரிஞ்சுதா? இப்போ இந்த ஆர்கிடெக்சர் உங்களால அப்சர்வ் பண்ண முடியுதா? ஜஸ்ட் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சுதான் நீங்க கோடிங்கே போட முடியும். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாமே. ரேக் அப்படின்னா என்ன, ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் இது தேவை அப்படின்னா, ஸோ உங்கள் எல்எல்எம் மாடல் வந்து ஜிபிடி ஆர் கிளாட் வந்து எடுத்துக்கோங்களேன், இது வந்து லிமிட்டட் மெமரி தான், ஓகேவா? அந்த செர்டைன் இயர் ஆஃப் டேட்டா வந்து அது வந்து லேர்ன் பண்ணியிருக்காது, ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதுக்கிட்ட கேட்குறீங்கன்னா ஒரு அந்த செகண்டு தான், ஓகேவா? அது மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கோ, மித்தது எல்லாமே ஞாபகம் வச்சுக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, சரியா? அதாவது ஒரு 1 இயருக்கு முன்னாடி உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த ரெஸ்யூமில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ChatGPT தருமா? ரெஸ்யூமில் இருக்க ஆன்சரை எனக்கு இப்போ கொடுனா தருமா, தராதா? ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா கொடுக்கும். ஸ்டோர் பண்ணி வைக்காது. எனக்கு ரெஸ்யூமில் இருக்கிற ஆன்சர் எக்ஸாக்டா வேணும் அப்படின்னு கேட்குறேன், நான் அதுக்கிட்ட தருமா? தராது, ஓகேவா? ஸோ இன்கேஸ் தந்தாலும் அடிக்கடி வந்து ஹாலுசினேட் ஃபேக்ட், அதாவது இன்கரெக்டான ஆன்சர் தான் உங்களுக்கு தரும் தந்தாலும். ஸோ அதனால தான் நம்ம ரேக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ரேக்ல வந்து இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சிங்கன்னா பத்திரமா அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ மெமரியில், ஓகேவா? அப் டு டேட் இப்போ வரையும் உள்ள ஃபேக்சுவல் நாலேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் வந்து பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து உங்களோட பயோடேட்டா வந்து நீங்கள் ChatGPT கொடுத்துட்டீங்க. வெறும் ChatGPTல மட்டும் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் ரேக் கான்செப்டே யூஸ் பண்ணலை. அப்போ வந்து இப்போ நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது சொல்லாது. புரியுதா? இன்கேஸ் சொன்னாலும் அது வந்து இன்கரெக்டான ஆன்சர் தான் சொல்லும். சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் இன்கரெக்டாக இருக்கும். ஆனால் ரேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கரெக்டான ஆன்சர் தான் உங்களுக்கு சொல்லும். கரண்ட்டாக என்ன அப்டேட்டில் இருக்குது அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஷோ ஆகும். புரியுதா? ரேக் அப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று சொல்றீங்களா? ரேக் அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஐடி கம்பெனியில் வந்து நீங்கள் உங்கள் கம்பெனி டாக்குமெண்ட்ஸு, இன்வாய்ஸு, சேலரி பே ஸ்லிப்பு, நீங்கள் இப்போ ஒரு ஹெச்ஆராக இருக்கீங்க, இவ்வளோ டீட்டெயிலும் வந்து நீங்கள் வந்து கேதர் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? இதெல்லாமே ஹெச்ஆர் வந்து டாக்குமெண்ட்ஸாக வந்து என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க, ஏஐக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து சங்க் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடும் எம்பர்டிங்கில். இப்போ ஹெச்ஆருக்கு வந்து தேவைப்படுது. இப்போ நீங்கள் திடீர்னு கேட்குறீங்க, நீங்கள் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அவங்க வந்து உங்கள் நேம் வந்து டைப் பண்ணாங்க, ஸோ இவங்களோட பே ஸ்லிப் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து எடுத்துகிட்டு வரும். ஆனால் ChatGPT அப்படி பண்ண முடியாதுல்ல. இல்ல நீங்க ChatGPT வந்து எல்எல்எம் வச்சு யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க. அப்ப ரேகுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கான்னு கேக்குறேன். ரேகோட அப்ளிகேஷன் தான் நான் இப்ப சொன்னது. ரேக்ன்றது டாக்குமெண்ட். ரேகுங்கிறதே ஒரு ChatGPT மாதிரி சொல்றீங்க, கரெக்டா? ரேகுங்கிறது ஒரு அப்ளிகேஷன் சொல்றீங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதுதான் ரேகோட ப்ராசஸ். ஒரு ஸ்டெப் போட்டு ஒரு 11 ஸ்டெப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது ரேகோட ப்ராசஸ். ஸோ நம்ம ரேகை வந்து எல்எல்எம் கூட கம்பைன் பண்றோம்.
ஒரு ஒரு 2 minutes இது ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ண போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் சொல்றேன். ஓகே. ஓகேவா? ஸோ இதுல பாருங்க, நான் இப்போதான் ரேகை பத்தி நான் ஃபுல்லா சொல்ல போறேன். ரேகோட பைப்லைன் என்ன அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து யூசர்ட்ட இருந்து கொரி வாங்கும். அதாவது உங்க ஹெச்ஆர் வந்து இப்போ வந்து கொரி வந்து கொடுக்குறாங்க, எனக்கு வந்து இவங்களோட டீடைல் வேணும், இவங்களோட பே ஸ்லிப் வேணும். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கேட்குறோம். அது வந்து எம்போர்டிங் ஆகி வெக்டார் டிபியில் வந்து என்ன பண்ணிடும், சர்ச் பண்ணும் இந்த மாதிரி இவங்களோட டீடைல் இருக்கா அப்படின்ட்டு. உங்களோடது மேட்ச் ஆச்சு அப்படின்னு ரிட்ரைவ் ஆகும். அதில் தான் என்ன பண்றீங்க, எல்எல்எம் அப்பேண்ட் பண்ணி தான் நீங்க என்ன பண்றீங்க, ஆன்சரை வந்து ஜென்ரேட் பண்றீங்க. சிம்பிளா சொல்லணும்னா எம்போர்டிங்னா என்னது, கொரியை வந்து வெக்டாரா கன்வெர்ட் பண்றது எம்போர்டிங். வெக்டார் சர்ச்ல என்ன நடக்கும், அந்த டேட்டா பேஸ்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, சர்ச் பண்ணுவீங்க. இதை கம்பைன் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, ரிட்ரைவ் பண்றீங்க. ஸோ எல்எல்எம் மாடல் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறது தான் எல்எல்எம் மாடலோட வேலை. ஸ்டோர் பண்றது கிடையாது அதோட வேலை. அதாவது இங்க இதை கொடுத்துருப்பேனா. ஸோ எல்எல்எம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் மெமரி தான் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அதுகிட்ட கேட்டிருப்பீங்களா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனு. எனக்கு அதே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் திரும்ப வேணும்னா சாட்ஜிபிடி தருமா உங்களுக்கு? நீங்க இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போது செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கேட்டிருப்பீங்களா, அது இப்ப கேட்டா தருமா? அந்த எல்லாம் தராது. தராது. இருக்கும். ஸோ இன்கேஸ் தந்தாலும் அது வந்து ஹாலுசினேஷன் ஃபேக்ட்ஸாக தான் தரும். மேபி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும், ஃபியூ பாயிண்ட்ஸ் தப்பாக இருக்கும். ஆனால் ரேக் வந்து அப்படி கிடையாது. இது வந்து நீங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும். சாட்ஜிபிடி இதையும் கம்பைன் பண்ணாதீங்க. ரேக் நீங்கள் இதை பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ பர்டிகுலர் அந்த இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? இதுல என்னென்ன நடக்கணும், டாக்குமெண்ட் சங்கிங். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களோட டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க. அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா சங்க் ஆகும். சங்க் பண்ணி ஸ்மாலா சங்க் பண்ணி ஸ்டோர் இது பண்ணிடுவாங்க. தென் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்பர்டிங் பண்ணுவாங்க. சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா எம்பர்டிங் பண்ணுவாங்க. தென் வந்து வெக்டார் ஸ்டோர்ல வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. நிறைய வெக்டார் டேட்டா பேஸ் இருக்கு. ஃபாய்ஸ், பைன்கோனு, குரோமா டிபி, VV8. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். எம்பர்டிங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இதை வந்து யூஸ் பண்றாங்க. சரியா? ஓகேவா? ஸோ இதை தான் லேங் செயின் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு செயின். ஃபர்ஸ்ட் லோட் பண்றாங்க, சங்க் பண்றாங்க, எம்பர்ட் பண்றாங்க, ரிட்ரைவ் பண்றாங்க, ஜென்ரேட் பண்றாங்க. அதுதான் இந்த கிராஃப்ல இருக்கு. லோடிங் நடக்குது, சங்கிங் நடக்குது, ரெண்டாவது ப்ராசஸ். தேர்ட் ப்ராசஸ் எம்பர்டிங் நடக்குது. தென் வந்து என்னது, ஃபோர்த் ப்ராசஸ் என்னது, ஸ்டோர் பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க, ஃபிஃப்த் ப்ராசஸ் என்ன, ரிட்ரைவ் பண்றாங்க. புரியுதா? எஸ் புரியுதா? புரியுது. அண்ட் லாமா இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட் கனெக்ஷன் தான். எதுக்குன்னா உங்க டேட்டாஸ்க்கும் உங்க எல்எல்எம் மாடல்ஸ்க்கு வந்து கனெக்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ நீங்க மார்க்கெட்டிங் டேட்டா செட் கைஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க. வேணா சாட்ஜிபிடில ட்ரை பண்ணி பாருங்க. மார்க்கெட்டிங் டேட்டா செட் அதுல யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள ஹையஸ்ட் சேலரி எவ்வளோ, லோவஸ்ட் சேலரி வந்து எவ்வளோ, ஸோ அதிகமாக எவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்காங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அதுவே ஆன்சர் தரும். நீங்க போயிட்டு தேடியெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க அதுக்கிட்ட கொஸ்டின் கேட்டாலே அது உங்களுக்கு ஆன்சர் எடுத்து தரும். புரியுதா? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இவங்க கேட்டாங்களா ஒரு அப்ளிகேஷன்ஸ் கேட்டாங்கல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாருமே வந்து ஒரு புக் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க. டெக்ஸ்ட் புக் பார்த்துருக்கீங்களா? நீங்க காலேஜ் படிக்கும் போது டெக்ஸ்ட் புக் பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமா. அதுல வந்து எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்குமா? அந்த மொத்த டெக்ஸ்ட் புக்கையும் நான் என்ன பண்றேன்னா சங்க் பண்ணி எம்பர்டிங் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து ஆன்சர் எடுத்து தரும். புரியுதா? ரேகுக்கு இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். எல்எல்எம் மாடல் யூஸ் பண்ணி நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்றதுக்கு மட்டும் தான் எல்எல்எம் மாடல் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ரம்யா, உங்களுக்கு டவுட் கிளியர் ஆச்சா? நான் வந்து எனக்கு புரியுது, ரேக் வந்து எங்க யூஸ் பண்றோம் புரியுது. நான் எப்படி கேக்குறேன்னா, எல்எல்எம் வந்து சாட்ஜிபிடின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் சாட்ஜிபிடி, கிளாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆனா ரேகுக்கு அந்த மாதிரி அப்ளிகேஷன் கேக்குறேன். அது நம்ம தான் சாட்பாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம், பிரைவேட் சாட்பாட். ஓகே ஓகே. அது எதுல கிரியேட் பண்ணுவோம் நம்ம? VS கோட்ல தான். சேம் இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. ஃபைன். சாட்பாட், அதாவது சாட்ஜிபிடி மாதிரி நீங்க ஒரு பாட் கண்டுபிடிப்பீங்க. ஆனா உங்க கம்பெனிக்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நான் மெடிக்கல் ரிலவெண்டா, இப்போ நர்ஸ், ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா மெடிக்கல் ரிலவெண்டா எல்லா டேட்டாவையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா தப்பான இன்ஃபர்மேஷன் தரக்கூடாது.
இன்னும் அப்கமிங் இதுலலாம் அதுதான் சேஞ்ச் ஆக போகுது. யாருமே டாக்குமெண்ட் வாங்கி பார்க்க போறது இல்ல. ஸோ நெட்ல அடிச்சோம் அப்படின்னாலே வந்துடணும். ஓகே. ஸோ எக்ஸாக்டா இப்போ ஹார்ட் பேஷண்ட், ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாக்டா அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே வரணும்ல அவங்களுக்கு. ஸோ லாஸ்ட் டைம் எவ்வளோ இருந்தது, இந்த டைம் எவ்வளோ இருக்கு. ஸோ இனி எல்லாமே இது அப்கமிங். ஸோ எல்லாமே வந்து சேட் பாட்டை இப்போ கிரியேட் பண்ணிடுவாங்க. எல்லா இடத்துலையுமே சேட் பாட் வந்துடும். இப்போ உங்களுக்கே கோடிங் தெரியலன்னா நீங்கள் சேட் பாட்டில் தானே எல்லாருமே கேட்குறீங்க. கண்டென்ட் தெரியலனா சேட் பாட்டில் தானே கேட்குறீங்க. அதே மாதிரி இது வந்து அந்த பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க. அண்ட் ஒரு கம்பெனிஸ், அகாடமிக்ஸ், காலேஜாக இருக்கட்டும், வேற வேற பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்த ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரேக் நெசசரி. ஓகே, புரியுது. ரேக்ல உங்க எல்லா டேட்டாஸையுமே நீங்க வந்து கொடுக்குறீங்க இந்த ரேக் ஃபார்மேட். புரியுதா? எல்எல்எம் யூஸ் பண்ணி ரிட்ரை பண்றீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரியுதா? தென் இன்னும் போக போக உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஏஜென்ட் அண்ட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்றேன். சரியா? லாங்சைனை யூஸ் பண்ணி தான் டேட்டாஸை வந்து எல்எல்எம் தான் டிசைட் பண்ணுது. சரியா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் டோக்கியோட வெதர் வந்து நான் இப்போ கேட்குறேன். நீங்கள் இப்போ டோக்கியோட வெதர் கேட்டிங்கன்னா அது எப்படி உங்களுக்கு வருது? குரோம் ப்ரௌசரில் கேட்குறீங்க, டோக்கியோட வெதர் வேணும், எனக்கு சென்னையோட வெதர் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அது அங்கே இருக்கிற டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு தானே உங்களுக்கு ஷோ ஆகுது. எஸ், அதுதான் ஏஜென்ட்டோட வேலை. வெதர் ஏபிஐ யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் எனக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஷோ ஆகும். அண்ட் கால்ஸ் அதை வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஆன்சர் வந்து தரும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஆர் சென்னையில் வந்து நான் இருக்கேன். பட் எனக்கு வெதர் வந்து எதோட வெதர் எனக்கு காமிக்குது? திருப்பூரோட வெதர் தான் எனக்கு காமிக்குது. புரியுதா? எனக்கு ஏன் இதெல்லாம் ஷோ ஆகணும்? புரியுதா? ஸோ அங்கே இருக்கிற ஏபிஐஸோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி தான் எனக்கு ஆன்சர் வந்து எனக்கு இங்கே ஜென்ரேட் ஆகுது. புரியுதா? டூல் காலிங். ஸோ எந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க இது இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஜேசன் ஃபார்மேட்டு. ஓகேவா? பார்க்குறதுக்கு டிக்ஷனரி மாதிரியே இருக்குது. இது வந்து ஜேசன் ஃபார்மேட்டு. அதாவது உங்கள் அந்த வெதரோட நேமு, ஸோ எந்த இடத்துல, ஸோ எவ்வளோ டிகிரி செல்சியஸ், இந்த மாதிரி தான் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஏபிஐ மூலயமா கால் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். புரியுதா? நிறைய ஏஜென்ட் இருக்குது. ஆட்டோ ஜிபிடி, பேபி ஏஜி அண்ட் ரியாக்ட். ஸோ இதெல்லாம் அட்டானமஸ் ஏஜென்ட்டு. இது சின்ன சின்ன டாஸ்க்லாம் பண்ணும். இது ரீசனிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது புரியுதா? எஸ், நம்ம ஒரு கடைசியில் ஒரு ரிவைஸ் பண்ணலாம் எல்லாத்தையுமே. சரியா? அண்ட் ஃபைன் டியூனிங் ஆப்டிமைசேஷன். நான் இப்போ தான் உங்களுக்கு நான் சொன்னேன் ஃபைன் டியூனிங்னா என்ன, ஆப்டிமைசேஷன் என்னன்னு சொல்கிறேன். ஃபைன் டியூனிங்னா ஒரு இதை மட்டும் ட்ரெயின் பண்ணுறது தான் என்னது ஃபைன் டியூனிங் அப்படின்றது சொல்கிறோம். ஒரே இதில் ஊறி போய் இருக்கிறது. சரியா? இதில் எப்படிலாம் நீங்கள் டியூன் பண்ணலாம்னா பெஃப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம், லோரா யூஸ் பண்ணி பண்ணலாம். அதான் நீங்களாக ட்ரெயின் பண்ணுறது. புரியுதா? பெஃப்ட் யூஸ் பண்ணால் லோ காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும், லெஸ் ஜிபியூ தான் எடுக்கும். லோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இது தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பெஃப்ட்னா இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் எஃபிஷியன்ட் ஃபைன் டியூனிங்னு சொல்லுவாங்க. அண்ட் லோரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ரேங்க் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குவான்டிசைஸ்டு மாடல் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. லைக் வந்து ரெடியூஸ் மெமரி யூசேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த இதெல்லாமே. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் மெமரிஸாக வந்து எடுத்துக்குவாங்க கியூலோரா அப்படின்றது வந்து. ஒரு இதை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு இவ்வளோ விதம் இருக்குது கைஸ். நான் உங்களுக்கு பெஃப்ட்டில் வந்து ஒரு கோடிங்கில் ரன் பண்ணி காமிக்கிறேன் பெஃப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ டெக்னிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங். சூப்பர்வைஸ்னா யாராவது ஒருத்தர் லேபிள் கொடுக்கறது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னா ஆட்டோமேட்டிக்காக அது லேர்ன் பண்ணிக்கும் ஹியூமன் இதில் வந்து. ஸோ இப்படி எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபைன் டியூன் பண்ணலாம். புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ நம்மளால எல்லாமே பார்க்க முடியும். சாட் ஜிபிடியில் கேட்கலாம், எம்என்சி கம்பெனி இந்த கம்பெனியில் எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, எவ்வளோ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சேலரி கொடுக்குவாங்க, எல்லா டேட்டாமே அது வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால எல்லாமே அது கேதர் பண்ணுது. புரியுதா? ஸோ மாடல் குவான்டிசேஷன். ஸோ உங்கள் மாடல் வந்து ட்ரெயின் பண்ண போகும்போது ரெடியூஸ் மாடல் சைஸ் ரெடியூஸ் பண்ணும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்த டிவைஸில் வேணாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் இது மட்டும் நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போ உங்களுக்கு ரேக் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? நம்ம வந்து லாங்சைனை வச்சு ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ லாங்சைன் ஒன் ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் எல்லாருமே டென்சார்ஃப்ளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, சைக்கிட்லான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி லாங்சைன் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஸோ இதில் இருக்கிறத வந்து என்ன பண்ணிக்கோங்க,
இன்கேஸ் இருந்தது அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரி. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருப்போம். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன நெசசரியோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரியா. உங்களுக்கு வீடியோவோட எண்டிங்ல வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்றேன் சரியா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஓஎஸ். எதுக்காக நம்ம ஓஎஸை இம்போர்ட் பண்ணுறோம்னா, ஏன்னா நான் லோக்கல் சிஸ்டம்ல நான் ரன் பண்ண போகிறேன், அதனால தான் ஓஎஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வார்னிங்ஸை இக்னோர் பண்ணுறதுக்கு இம்போர்ட் வார்னிங் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட என்விரான்மெண்ட்ல சில வார்னிங் லிங்க் மெசேஜ் எல்லாம் வரும் ஓகேவா. ஸோ நான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டிசேபிள் பண்ணுற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ லாங்செயினில் ஃபர்ஸ்ட் வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரேக் ஆர்கிடெக்சரில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது, டாக்குமெண்ட் லோடர். கரெக்டா? இஸ் நாட் ஒன்லி டெக்ஸ்ட் லோடர், எது வேணாலும் லோட் பண்ணலாம். பட் இந்த கோடிங்ல டெக்ஸ்ட் மட்டும்தான் லோட் பண்ண முடியும் சரியா. பிடிஎஃப்லாம் லோட் பண்ண முடியாது. தென் அடுத்த ப்ராசஸ் என்னது, டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் ஓகேவா. கேரக்டரை வந்து டெக்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், எம்போர்டிங் பண்ணுவோம். எம்போர்டிங் வந்து என்ன யூஸ் பண்றாங்க, ஹக்கிங் ஃபேஸ் எம்போர்டிங் யூஸ் பண்றாங்க. எம்போர்டிங் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, எம்போர்டிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, வெக்டார்ல வந்து டேட்டாபேஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபாய்ஸ் டேட்டாபேஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்டோர் பண்ணுவீங்க. இப்போ ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, சாம்பிள் டாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. சாம்பிள் டாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலி என்னன்னா, நான் வந்து இது வந்து நிறைய கொடுக்கல, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 லைன் சென்டென்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபாய்ஸ் அப்படின்றது வந்து ஃபேஸ்புக் ஏஐ சிமிலாரிட்டி சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும் சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து கிளஸ்டரிங்கும் பர்ஃபெக்டாக பண்ணும். அண்ட் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, வெக்டாரில் லாங்செயினில் வந்து யூஸ் பண்ணுறாங்க சரியா. எல்எல்எம் மாடல்ஸ்க்கு உங்கள் டேட்டா, டாக்குமெண்ட்டு, ஏபிஐஸ் இதெல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாய்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாம்பிள் டாக்ஸ் டாட் டெக்ஸ்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுதான். சரி பாருங்க, இப்போ வந்து டெக்ஸ்ட்டை வந்து நான் லோட் பண்றதை நான் சொல்லிட்டேன் ஓகேவா. இப்போ வந்து என்கோடிங் வந்து யூடிஎஃப் அப்படின்னா யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் அப்படின்னு, அதாவது 8 பிட்ஸா வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்றோம் சரியா. இதெல்லாமே நம்ம பார்த்துருப்பீங்க, யூடிஎஃப் அப்படின்ட்டு இந்த HTML கோடிங் போட்டவங்களாம் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து 8 பிட்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. இப்போ லோடர் அப்படின்றதுல வந்து என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க லோட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்க இப்போ ஓகேவா. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த கோடிங்ல வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டாக்குமெண்ட் என்ன ஆயிடுச்சு, லோட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கோடிங்ல கேரக்டர் டெஸ்ட் ஸ்பிளிட்டர்ல வந்து எனக்கு சங்க் சைஸ் வந்து 500ன்னு கொடுத்துருக்கேன், சங்க் ஓவர்லாப் வந்து 15 கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, டோக்கன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 ஆனதுக்கு அப்புறம் வந்து சங்க் பண்ணிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படின்ட்டு சங்க் இருக்கு, என்னோட சைஸ் வந்து 500ல முடியுது. ஓவர்லாப் வந்து நான் 15 கொடுத்ததுனால இப்போ இது எங்க முடிஞ்சிருக்கு, 500. இதுக்கு முன்னாடி ஒரு 50 இதுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா 450ல இருந்து 950 வரையும் வரும். இன்னொரு 50க்கு முன்னாடி போனோம் அப்படின்னா 900ல இருந்து ஒரு அடுத்த ஒரு 500 வந்து வரும். ஸோ இதுதான் ஓவர்லாப் 50. ஓவர்லாப்னா என்னன்னு புரிஞ்சுதான் கைஸ். சங்க் சைஸ் வந்து 500 புரியுதா. இப்போ நீங்க எல்லாருமே காய்கறி வந்து நறுக்குறீங்க சரியா, பீன்ஸ் எடுத்துக்கோங்க சரியா. பீன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் சைஸ் தான் வந்து நறுக்குவீங்க கரெக்டா. ஸோ ஒரு என்டையர் பீன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ இதை வந்து என்ன பண்ணுவீங்க, ஸ்மாலா கட் பண்ணுவீங்க. ஸோ இதோட சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன சொல்றேன்னா 500 அப்படின்ட்டு சொல்றேன். இதோட சங்க் சைஸ் வந்து என்னது 500. எல்லாமே வந்து என்ன பண்றீங்க, ஒரு போலதான் வந்து என்ன பண்றீங்க, சங்க் பண்றீங்க புரியுதா. எஸ் புரியுதா. இங்க சங்க் வந்து எதோட பண்ணியிருக்கேன்னா 500ஓட சங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அடுத்தது வரப்போ வந்து 450ல இருந்து வருது, அதாவது அடுத்தோட கண்டினியூட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் a cat on sat on the mat அப்படின்னு வச்சுக்கிறேன், sat on the mat அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்த லைன் வந்து என்ன வரும் அப்படின்னா, இது வந்து கேட்டோட இது வந்து என்ன ஆயிடுச்சு, இதோட சங்க் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ கேட்டோட சங்க் ஆயிடுச்சு. அடுத்த லைன் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா, a cat sat on the mat அப்படின்னு வரும் புரியுதா. sat on the mat புரியுதா, என்ன சொல்றேன்னு புரியுதா. எங்க விட்டுச்சோ அதுல இருந்து கண்டினியூ ஆகும் புரியுதா. எஸ் புரியுது. டவுட் இருக்கா.
இருக்க டவுட் இருக்கா? ஓவர்லாப்னா என்னன்னு புரிஞ்சுதா கைஸ் உங்களுக்கு? சரி பாருங்க, இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஸ்பிளிட் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சங்க் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் உங்களோட சங்க் ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டல் சங்க் கிரியேட்டட்னா அதோட லென்த் வரும். எவ்வளவு கிரியேட் ஆயிருக்காமா உங்களுக்கு சங்க், எவ்வளவு கிரியேட் ஆயிருக்காமா, எவ்வளவு கிரியேட் ஆயிருக்கு? 1 தான். இதுல 500 டோக்கன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 500 வேர்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 500 டோக்கன்ஸ் கம்மியா தான் இருக்கும், 500ஓட கம்மியா தான் இருக்கும். புரியுதா? பெரிய பெரிய பேராகிராஃபா இருந்தது அப்படின்னா அப்படி கட் பண்ணும். புரியுதா? சங்க் பண்ணிடும். சரியா? இப்போ அடுத்தது ஹக்கிங் ஃபேஸ் எம்படிங் யாரை யூஸ் பண்றோம்? சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் வந்து யூஸ் பண்றீங்க. இவங்களோட வேலை என்னன்னா வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸையும் எம்போர்டிங்கும் வந்து என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துக்கிறாங்க. டாக்ஸ்ல யார் இருக்கா, அவங்க டெக்ஸ்ட் இருக்காங்க. எம்போர்டிங் மாடல்ஸ்ல அவங்க எம்போர்டிங் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரையுமே வந்து நீங்க எதுல ஸ்டோர் பண்றீங்க, டிபின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றீங்க. புரியுதா? அந்த ஆர்கிடெக்சரை அப்சர்வ் பண்ணீங்கன்னா இது ஈஸியா புரியும். தென் டிபி வந்து என்ன பண்றீங்க, ரிட்ரைவ் பண்றீங்க. அதாவது சர்ச் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து என்ன பண்றீங்க, ரிட்ரைவ் பண்றீங்க. டாப் கீவேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த டாப்பஸ்ட் 3 வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். புரியுதா? தென் கொஸ்டின் பைப்லைன், கொஸ்டின் ஆன்சரிங்க்கு இப்போ நம்மளோட வேலை என்ன, கொஸ்டின் ஆன்சரிங் மாடல் வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க, டிஸ்டில் பர்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டிஸ்டில் பர்ட்னா என்ன, 2 பக்கமும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ரீட் அவுட் பண்ணும். உங்களோட query என்ன, வாட் இஸ் ஸ்பைஸ் யூஸ்டு ஃபார் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இதுதான் உங்க query. அப்போ எதுல இருந்து ரிட்ரைவர் பண்ணுது, ரிட்ரைவர்னா யார், இங்க டேட்டா பேஸ் தான் ரிட்ரைவர். இதுல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, இதுல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, இன்வோக் தான் அழைக்கிறது. இந்த கொரிக்கு வந்து உங்களுக்கு ஆன்சரை வந்து கூப்பிடுது. அது புரியுதா? இப்போ ரிட்ரைவ்டு சங்க்ஸ். ஸோ ரிட்ரைவ்டு சங்க்னு உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கீங்க, பிரிண்ட் ஆயிருக்கு. தென் அடுத்தது வந்து என்னது, சங்க் பாத்தீங்க அப்படின்னா என்யூமரேட் கொடுத்துருக்காங்க. ரிட்ரைவ்டு டாக்ஸ்குள்ள யார் இருக்கா கைஸ், ரிட்ரைவ்டு டாக்ஸ்குள்ள உங்களோட ஆன்சர்ஸ் இருக்காங்க. இதுக்குள்ள ரிட்ரைவ்டு டாக்ஸ் உங்களோட ஆன்சர் இருக்காங்க. இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் வந்து என்னது, 1. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கே சங்க் ஷோவா இருக்கு. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் வந்து என்னது, 1. ஸோ இது வந்து சங்க் ஆகுனா உங்களுக்கு கண்டென்ட் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? டாக்ஸ் பேஜ் கண்டென்ட்னா அந்த இதுக்குள்ள இருக்க பேஜ் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு இங்கே சங்க் ஆயிருக்கு. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல. தென் இப்போ இந்த இதுல ஜாயின் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? இப்போ ப்ரீவியஸா ஜாப் டிஸ்கிரிப்ஷனையும் ரெஸ்யூமே ஜாயின் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி 2த்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம், ஜாயின் பண்றோம். எப்படின்னா ரிட்ரைவ் டாக்ஸை நீங்க என்னென்னு எடுத்துக்கிறீங்க, டாக்னு எடுத்துக்கிறீங்க. டாக்ல இருக்க பேஜ் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுவாங்க, ஜாயின் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிப் மெத்தட் யூஸ் பண்ணி முன்னாடி இருக்க ஸ்பேஸி பின்னாடி இருக்க ஸ்பேஸி ரிமூவ் பண்ணிடுறீங்க. இப்போ உங்களுக்கு கொரியும் கிடைச்சிருச்சு, கான்டெக்ஸ்ட்டும் கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ கொரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கொஸ்டின் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் ஸ்பைஸ் யூசர் ஃபார்னு வருது. உங்களுக்கு கீவேர்ட் டாப் 3 கீவேர்டு வருது. வெக்டார் சர்ச் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஆன்சர் வந்து ஷோ ஆகுது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சி இந்த கோடிங்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இருக்காது? ஆக்சுவலி சிம்பிள் கோடிங் தான். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ரேக் இமேஜ் இருக்குல்ல, ஸோ இந்த இமேஜை பேஸ் பண்ணி தான் இருக்கு இந்த கோடிங். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல எல்எல்எம் மாடல்ன்றது இவங்க தான் எல்எல்எம் மாடல், டிஸ்டில் பர்ட் தான் எல்எல்எம் மாடல். சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது எம்பர்டிங் மாடல். எம்பர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றீங்க. இவங்க வந்து கொஸ்டின் ஆன்சரிங் ஜென்ரேட் பண்ண, நீங்க டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணல. டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணா டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். கொஸ்டின் ஆன்சரிங்னா கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் வரும். புரியுதா? ஓகே சார். தென் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? பெஃப்ட் வித் லோரா ஹக்கிங் ஃபேஸோட யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே தான். இங்க புதுசா யார் வந்திருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்திருக்காங்க. ஆட்டோ மாடல் ஃபார் கேஷுவல் எல்லாம் டோக்கனைசர் மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெஃப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோரா கான்ஃபிகரேஷனையும் கெட் பெஃப்ட் மாடலையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இம்போர்ட் பண்ணிருந்தா என்னென்ன ஒண்ணுன்னா நான் சொல்றேன். ஓகேவா? உங்க மாடல் நேம் என்னங்க? ஆக்சுவலி ஃபால்கன் அப்படின்ற ஒரு மாடல் வந்து என்ன பண்ணிருக்காங்க, யூஸ் பண்ணிருக்காங்க. எல்எல்எம் மாடலு டோக்கனைசருக்கும் கேஷுவல் எல்எம்க்கும். கேஷுவல் எல்எம்னா ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணும். அண்ட் ஆட்டோ டோக்கனைசர்னா இதுக்கு டோக்கனைசருக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. சரியா? இப்போ பேடிங் டோக்கனைஸ் வந்து நன்னா இருந்தது அப்படின்னா என் டோக்கனைசர் ஐடி வந்து கொடுக்கும். கான்ஃபிகரேஷன் பேடிங் ஐடி வந்து நன்னா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், என் டோக்கன் வந்து ஐடி வந்து கொடுக்கும்.
இது வந்து டோக்கன்ஸ் கொடுக்கும், இது வந்து என்ன கொடுக்கும், டோக்கனுக்கு ஐடி கொடுக்கும். புரியுதா? இருந்தால் மட்டும்தான். புரியுதா? அதர்வைஸ் வந்து இது வந்து ரன் ஆகாது. புரியுதா? எஸ். இப்போ லோரா கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு டாப் ரேங்க் வந்து யார் வேணும்? நீங்க 8 கொடுத்தீங்கன்னா டாப் 8 ரேங்க் வந்து வருவாங்க. லோரா ஆல்ஃபா 16 அப்படின்னா வந்து என்னன்னா, ஆக்சுவலி 16ஓட கம்மியா கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க, லோ ஆல்ஃபானா ஸ்மால் எஃபெக்டிவா இருக்கும். இப்போ 16 அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ராங் அடாப்டேஷனா இருக்கும். அடாப்டேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வர ஆன்சர்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து என்ன இருக்கும், query இருக்கும், அதோட கீ பொறுத்து தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், வேல்யூஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த லோரால வந்து எதை ட்ராப் பண்றாங்கன்னா ஒரு 5% வந்து உங்களுக்கு ட்ராப் பண்றாங்க ஆன்சர்ஸ் வர்றது. புரியுதா? ஓகேவா? ஸோ இங்கே பயாஸ் வந்து அப்படின்னு நன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பயாஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு தேவையில்லாதது எல்லாமே எதுவுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. அண்ட் டாஸ்க் டைப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவல் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும். உங்கள் மாடல் வந்து கேஷுவலாக வந்து ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன், ஒரே நிமிஷம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் த வேர்ல்ட் பிகாஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் டெக்ஸ்ட் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஷோ ஆகுதா லோரா வந்து அப்ளைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாடல் வந்து ஃபிட் பண்ணீங்க, பெஃப்ட் வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோரா அப்ளைடுன்னு வரும். அண்ட் ட்ரெயினபிள் பேராமீட்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ லோரா அப்படின்றது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ட்ரெயினபிள் பேராம்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்கேன்னா 0.1% சொன்னா இஸ் இந்த கோடிங்ல வந்து இப்போ உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்க. எவ்வளோ வந்திருக்கீங்க பெராம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளோ வந்திருக்கு, 0.1 வந்திருக்கா ட்ரெயினபிள் பெராம்ஸ். இஸ் நீங்க படிக்க போகும்போது கோடிங்ஸ் இதையும் சேர்த்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ நான் கேட்குறேன் டார்ச் டிவைஸ் வந்து இஃப் என்னோட டார்ச் வந்து குடா இஸ் அவைலபிள், குடானா ஜிபியூ இருந்தது அப்படின்னா குடான்னு பிரிண்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா சிபியூன்னு பிரிண்ட் பண்ணணும். எனக்கு சிபியூன்னு தான் பிரிண்ட் பண்ணணும். இன்கேஸ் உங்களோட சிஸ்டம்ல வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், குடா அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே பண்ணணும். சரியா? ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எனக்கு இப்போ சிபியூ இருக்கு. இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே எனக்கு எவாலுவேட் ஆகும். இது ஆக்சுவலி என்னோட ப்ராம்ப்ட். இப்போ நீங்க இதை ப்ராம்ப்டிங்கல்ல, ப்ராம்ப்ட் ரிட்டர்ன் டென்சர்னா எல்லாத்துக்குமே கீவேர்டு வந்துதா, ஐடி வந்துதா, பாத்தீங்களா இல்லையா? கைஸ் இப்போ ப்ரீவியஸா இன்புட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி காமிச்சலாம், மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா. ஸோ அதுதான் எனக்கு எப்படி ரிட்டர்ன் பண்றேன் ஃபார் கேவி, அதாவது இன்புட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கு, கீ வேல்யூஸ் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ண போது கீயும் வேல்யூ வந்து என்ன ஆகும், டிவைசஸ்க்கு வந்து என்ன ஆகும் பிரிண்ட் பண்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சேம் அதே தான். இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணாது. ஓகேவா? ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன் தான், ட்ரெயின் பண்ணாது. ஓகேவா? அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் மேக்ஸிமம் டோக்கன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கேன், 50. அண்ட் டூ சாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்கேன், ட்ரூ ரேண்டம்னஸ்க்காக. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவா இருக்குது, நார்மலா இருக்கும். உங்களுக்கு டாப் 50 கீவேர்ட்ஸ் வேணும் அண்ட் %95 வேணும். டோக்கன் ஐடி வந்து என்ன பண்ணிருக்கேன், பேட் டோக்கன் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். சேம் அதே இதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கா இங்க, இது நீங்களா கொடுத்தது, ட்ரெயினபிள் பெராம்ஸ் கொடுத்து நீங்களா ட்ரெயின் பண்ணது. புரியுதா? ஓகேவா? அண்ட் இந்த டூல்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம், முடிஞ்சது. சரியா? ஓகேவா? ஸோ டூல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு லாங்ஷைன் இப்போ பாத்தீங்களா, லாங்ஷைன்ல என்னென்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க, மல்டிபிள் ப்ராம்ப்ட்ஸ் இருந்தா யார் யாரெல்லாம் இருந்தா, ஃபர்ஸ்ட் லோட் இருந்தாங்க, லோட் டாக்குமெண்ட்ஸ், அடுத்தது வந்து டாக்குமெண்ட் சங்க் பண்றது, தென் வந்து என்னது எம்போர்டிங், தென் வந்து என்ன பண்ணும் ஸ்டோர் பண்ணும், இது எல்லாமே இருந்ததா லாங்ஷைன்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ், நீங்க கேட்டீங்கல்ல என்கிட்ட, ஸோ ஒரு ரேகோட அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணணும்னா இது வந்து நெசசரி. ஒரு ஜெனி அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றீங்க வித் எல்எல்எம் கூட அப்படின்னா லாங்ஷைன் கம்பல்சரி உங்களுக்கு நெசசரி வேணும். இது வந்து ஏஜென்ட்ஸ், ஒரு ஏஜென்ட் ஒரு டெசிஷன் மேக் பண்ணும். ரேக் அப்படின்றது ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருக்கிறது ரிட்ரை பண்றது. நீங்க கேட்ட அப்ளிகேஷன்ஸ் இவங்க தான், சாட் ஜிபிடி, டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட், ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன், இன்னும் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ லாமா இண்டெக்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னா எல்எல்எம் கூட கஸ்டம் டேட்டாவை கனெக்ட் பண்றது, இதுதான் லாமா இண்டெக்ஸ். நீங்க சாட் ஜிபிடில யூஸ் பண்றீங்களா, அதுதான் லாமா. அதாவது நீங்க ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி அதை பத்தி நீங்க அதுகிட்ட கேட்குறீங்களா, அது வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணும், அதுதான் இது. ஸோ இது வந்து லாங்ஷைன் கூட ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஹக்கிங் ஃபேஸ் இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட கண்டிப்பா இதை வந்து நான் காமிச்சே ஆகணும். ஹக்கிங் ஃபேஸ்
ஒரே நிமிஷம். உங்க கூகுள்ல போயிட்டு ஹக்கிங் ஃபேஸ் நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. ஓகேவா கைஸ், இந்த மாதிரி ஷோ ஆகுதா உங்களுக்கு? இஸ் மாடல் ஷோ ஆகுதா? இந்த இதுல பாருங்க கைஸ். ஸோ இதுல வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ணீங்களா ஆல்மின் எல்லாமே இங்க இருந்து தான் நான் எடுத்துட்டு வரேன். புரியுதா? இவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேணா, டெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து இமேஜ் டு டெக்ஸ்ட் ஜென்ரேஷன்னா இவங்க மாடல் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணோம்னா இந்த மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டு வீடியோ ஜென்ரேட் பண்ணா இந்த மாடலாம் யூஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ பில்லியன் பேராமீட்டர்ஸ் வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க. புரியுதா? நம்ம சிஸ்டம்க்குள்ள கம்மியானது தான் சப்போர்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ட்ரைனபிள் பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு மாடல் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஆல்மின் எல்லாமும் நம்ம இங்க இருந்து நான் எடுத்தது தான். இங்க ஆக்சுவலி எல்லாமே இருக்கு, கிராக்கு, ஸோ எல்லா ஏபிஐயுமே இருக்கு. உங்களுக்கு என்னென்ன டாஸ்க்கு வேணுமோ நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஜிபிடி மாடல் வந்து நீங்க எல்லாருமே பாத்தீங்கல்ல, GPT-2. ஸோ அதையுமே இதுல இருந்து தான் எடுத்திருக்கேன் நான். இருக்கா GPT-2 மாடல் இருக்கா? இது யூஸ் பண்ணனா? ஆமா. ஸோ இது வந்து டெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்காக வருதுன்னு உங்களுக்கே தெரியும், கரெக்டா? தென் வேற என்ன யூஸ் பண்ணீங்க? டிஸ்டில் பர்ட் யூஸ் பண்ணீங்களா? எல்லா மாடலுமே இங்க இருந்து எடுத்த மாடல் தான் கைஸ். அண்ட் ஃபால்கான் இப்பதான் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஃபால்கான்லேயே நிறைய இருக்கு. ஸோ அதுல நம்ம ஐ திங்க் இந்த இதுதான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்கு, எல்லாமே ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி எல்லாமே ரெடிமேடா இருக்கு, நம்ம எடுத்து யூஸ் பண்ணா மட்டும் போதும். சரியா? ஓகேவா? ஸோ அதுதான் சொல்றாங்க, ஹக்கிங் ஃபேஸ்ன்றது வந்து நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் மேல மாடல்ஸ் இருக்கு. இது வந்து எக்கச்சக்கமான லைப்ரரிஸ், டிரான்ஸ்ஃபார்மர் லைப்ரரிஸ்ல எக்கச்சக்கமா மாடல்ஸ் இருக்கு. அதாவது ப்ரீ ட்ரெயின்டு மாடல். ஸோ இது வந்து கிரேடியோ அப்படின்ற ஒரு யூஐல வந்து என்ன பண்றாங்க, ரன் பண்ணி பாக்குறாங்க. ஓகேவா? ஒரு டெமோவா. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பிப் இன்ஸ்டால் கிரேடியோ அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல. இப்போ இந்த ஒரு யூஐ மட்டும் காமிக்கிறேன், அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு. சரியா? பைப்லைன்ல டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொடுத்துருக்கீங்க, மாடல் வந்து என்னது, GPT-2. அண்ட் ஜென்ரேட்ல நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ப்ராம்ப்ட் மேக்ஸிமம் லென்த் 50, டூ சாம்பிள் ட்ரூன்னு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு 0th இண்டெக்ஸ் வேணும்னாலும் 0th அண்ட் டெக்ஸ்ட் ஜென்ரேட் வந்து கொடுத்துருக்கீங்க. சரியா? ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூஐ வந்து ஜென்ரேட் ஆகும், ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த லிங்கை வந்து குரோம்ல காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் நீங்க இதுலயுமே வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஷோ ஆகுதா, எனக்கு யூஐ ஷோ ஆகுதா? நீங்க இந்த லிங்க் காப்பி பேஸ்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும், குரோம்ல வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல போயிட்டு நீங்க வாட் இஸ் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கேளுங்க, டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கேளுங்க. சரி, இந்த இதுல வந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது என்கிட்ட இன்புட் வாங்குறாங்களா, அப்ப நீங்க எப்படி கோடிங் மேல கொடுத்துருப்பீங்க, எனக்கு அதாவது கிரேடியோல இன்டர்ஃபேஸ் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஜென்ரேட் டெக்ஸ்ட். ஓகேவா? ஜென்ரேட் டெக்ஸ்ட் தான் மெயின். இன்புட் வந்து என்ன பண்றேன், என்கிட்ட இருந்து டெக்ஸ்ட் வாங்குறாங்க, அவுட்புட் வந்து எனக்கு என்ன டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணும். அண்ட் டைட்டில் வந்து என்ன கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் ஜென்ரேட்டர், லான்ச் ஷேர் ஈக்குவல் டு ட்ரூனா உங்களுக்கு இங்க என்ன ஆகும், லான்ச் ஆகும். புரியுதா? பாத்தீங்கன்னா இங்க ஆன்சர் வருதா, டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு த டேட்டா இஸ் கலெக்டட் அண்ட் ஸ்டோர்ட் அண்ட் அனலைஸ்ட். புரியுதா? ஆன்சர் வருதா? ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்போ ஜென்ரேட் டெக்ஸ்ட்னா இங்கே ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் ஆகும். ஸோ நம்ம ப்ராம்ப்டை எடுத்துக்குவாங்க, ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இங்கே ஜென்ரேட் ஆகும். புரியுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கோடிங்ல? ஆக்சுவலி சிம்பிள் கோடிங், இதுல இருக்க டவுட் இருக்கா? ஒரு டைம் போட்டு பார்த்தா தான். போட்டு பார்த்தா தெரியுமா? சரி, ஓகே, போட்டு பாருங்க. சரியா? ஓகே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி மாடல் ஜென்ஏ எவல்யூஷன் டிப்ளாய்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ மல்டி மாடல் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதா, ஒரு டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது, ஆடியோ ஜென்ரேட் பண்ணுறது, கோட் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி இது நிறையா இருக்குது, நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவால்யூஷன் எத்திக்ஸ், இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஒரு டெக்ஸ்டோட
ஸ்கோரை வந்து செக் பண்ணுறது, குவாலிட்டி செக் பண்ணுறது எல்லாமே ஓகேவா. பெலு, ரவுக்கு, பர்ப்ளெக்சிட்டி இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பயாஸ் அண்ட் ஹாலுசினேஷன். பயாஸ் அப்படின்னா இந்த சோஷியல் ரெலவெண்ட்டாக, ஜெண்டர் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி இதெல்லாமே ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் பண்ணாது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுசினேஷன். ஸோ ஏஐ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டான ஆன்சர்ஸை வந்து சென்ட் பண்ணும். அண்ட் டாக்ஸிசிட்டி. ஸோ சில இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸிசிட்டியாக இருக்கும் ஜென்ரேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இது எப்படிலாம் சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைனபிலிட்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஏ வந்து ஒரு டெசிஷன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வந்து ஷோ அப் பண்ணும். அண்ட் காப்பிரைட்டு சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டீரியல்ஸை காப்பிரைட் பண்ணும், சம்டைம்ஸ் இது காப்பிரைட் பண்ண முடியாது. அண்ட் சேஃப்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜெயில் பிரேக்கிங் ப்ராம்ப்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேஃப்டி இது வந்து கொடுக்குறாங்க. அண்ட் டிப்ளாய்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ அண்ட் கிரெடியோ அண்ட் ஸ்ட்ரீம் லைட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸாக வெப் ஃப்ரேம் ஒர்க்காக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணணும். அண்ட் ஈஸியஸ்ட்டாக யூஐ மினிமல் கோடில் கொடுக்கணும் அப்படின்னா கிரேடியும். அண்ட் ஸ்ட்ரீம் லைட்டும் ஒன் ஆஃப் தி ஃப்ரேம் ஒர்க் தான். எம்எல்டிஎல் எல்லாமே நம்ம டேஷ்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அகிங் ஃபேஸஸ் அண்ட் ஏடபிள்யூஎஸ் இந்த மாதிரி இதெல்லாமே க்ரியேட் பண்ணலாம். ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேட் பாட்டு, கோபைலட்டு, ஏஐ அசிஸ்டண்ட்டு, சர்ச் பாட்ஸ் இது எல்லாமே ரியல் டைம் இதுவும். அண்ட் அட்வான்ஸ் டாபிக்ஸ் இன்னும் நிறையா இருக்குது ஓகேவா. ஜிபிடி, ஜெமினி, கிளிப் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ஜஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கோங்க, கோடிங்ஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஜெனி பார்ட் 1ல் இருக்க கோடிங்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சுக்கோங்க. ஸோ பார்ட் 1ல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2ல் இருக்கிறது ஓகேவா. ஸோ பார்ட் 2ல் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கோங்க, கவர் பண்ணிக்கோங்க சரியா. பார்ட் 2ல் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ இதில் இருக்கிறது ரன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அவுட்புட் வந்து கெட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி பார்ட் 3ல் இருக்கிறது. இதில் வந்து இந்த ஆர்கிடெக்சர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்கிறது எல்லாமே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டாலேஷன் இது எல்லாமே கரெக்டான வெர்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட் ஆகும் சரியா. இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க கோட் வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த இதில் முக்கியமாக வந்து எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா sample.txt வந்து என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க சரியா. sample.txtல இதில் இருக்கிறது எல்லாமே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி பார்ட் 4. ஸோ இதோட முடிஞ்சு. ஸோ இது ஜஸ்ட் என்ன அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கோங்க.